குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே உமன்ஸ் இல்லையே, எல்லாவோட ஃபீல்டுலேயும் எனக்கு தெரிஞ்சு இப்போது சிட்டி சைடில் வந்துட்டு இதுக்காக மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் அப்படின்றது இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா பசங்கன்னா இதுக்காக மட்டும்தான் இருக்காங்களா அப்படி பார்த்தா பசங்க செய்கிற ஓரளவுக்கு ஈக்குவலான விஷயம் கேர்ள்ஸும் செய்கிறாங்களே. பாடி பில்டிங் கேர்ள்ஸும் பண்ணுறாங்க. இட் கேன் பி எனி ஃபீல்ட். கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. ஸோ ஏன் இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் ஏன் வைக்கணும்? அது கடமைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வே ஆஃப் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபேமிலி எப்படி, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி அவங்க திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபேமிலியில் ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்கணும். அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. நம்ம பேசி சமாளித்து எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இல்லை, அது அவங்களோட டியூட்டி கிடையாது. பிகாஸ் அவங்க குழந்தை பெற்றுக்கிறத வச்சு அவங்களோட ஃபெமினைனை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ஃபர்டிலிட்டி, அந்த யூட்ரஸ் அவங்ககிட்ட இருக்குன்றதுனால அவங்க குழந்தை பெற்றுக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை. அவங்களுக்கு நிறைய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களும் ஷைன் பண்ணணும். ஸோ அதனால அது கரெக்ட் கிடையாது. அவங்க இப்போ அவங்கள குழந்தை பெற்றுக்கிற மிஷின் அப்படின்னு சொல்றது அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியை லூஸ் பண்ணுது. அதுக்காக தான் அவங்க பிறக்கல. அவங்களுக்கு நிறைய இருக்கும், அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கள இப்படி பேஸ் பண்ணுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இல்லை, அந்த ப்ரைடை காப்பாற்றணும்னா அவங்களுடைய மாஸ்குலைனை காட்டணும்னு அவசியம் இல்லை இல்லையா.